கார்த்திக் சாரா, வேல்டெக் அலுமினி மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறோம், அதுக்கு வந்துடுங்க. இறை அருளை வேண்டி இந்நிகழ்ச்சி நன்றாக நடைபெற இறைவனை பிரார்த்திப்போம். இப்பொழுது எங்கள் கல்லூரி நாயகர்கள் தங்களின் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள். ஃபோர்டு இந்தியா லிமிடெடிலிருந்து ஜெனரல் மேனேஜராக பணிபுரியும் பிரவீன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றனர். நாங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்து பெரிய இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் எங்கள் வேல்டெக் காலேஜ் தான். எங்கள் ப்ராஜெக்ட் சம்மந்தமாக நாங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் உற்சாகத்தோடு பதில் சொல்லி எங்களை ஊக்கப்படுத்தினாங்க எங்கள் ஃபேக்கல்ட்டிஸ். இதுதான் ஹெட் ஸ்டாக்கு, இது டைல் ஸ்டாக்கு, இது 3 ஜார் செக்கு, இது கேரேஜு. இதில் தான் டூல் பிட்டு ரெடி பண்ணுறீங்க. இந்த டூல் போஸ்ட் ஆங்கிள் எப்படி? இதுதான் 90 டிகிரியில் இருக்கிறத இப்போ நம்ம 45 டிகிரிக்கு திருப்புறோம். நம்மளுக்கு ஏற்ற ஆங்கிள் இதில் செட் பண்ணிக்கலாம். டேய் போய் பேசுடா. எல்லாருக்கும் வணக்கம். நானும் இதே காலேஜில் மாணவனாக படித்தவன் தான். 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காலேஜில் பல அனுபவம் பெற்றவன் தான். பல ஸ்டாஃபுக்கிட்ட திட்டம் வாங்கியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றினது மறக்க முடியாத நாட்களாக இருந்தது. அது ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. இப்போது இதே காலேஜில் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கேன்னா ரொம்ப பெருமையாக இருக்குது. அடுத்து என் ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லணும். அவர் இப்போ ஐஏஎஸ் முடித்து வந்திருக்காரு. அவர் வேறு யாரும் இல்லை, மிஸ்டர் கார்த்தி தான். அவர் என்னோடய நல்ல நண்பர். அவரும் இதே காலேஜில் தான் படித்தார். அவரை நான் மேடைக்கு அழைச்சி பேசணுன்னு ஆசைப்பட்றேன். 6 வருடத்திற்கு முன்பு நானும் இதே கல்லூரியில் படித்த மாணவன் தான். அதெல்லாம் இப்போ நினைக்கிறப்போ ஏதோ ஒரு கனவு மாதிரி இருக்குது. இந்த காலேஜ் வந்த புதுசில் காலேஜ்னால் சினிமாவில் பார்க்குற மாதிரி ஜாலியாக இருந்தால் போதும், படிக்க தேவையில்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் காலேஜ்லேயும் படித்தா தான் நல்லா இருக்க முடியும்னு புரிய வச்சது இந்த காலேஜ் தான். ஆரம்பத்தில் என்ன படிக்கிறது என்ன பண்ணுறேன் ஒன்றும் புரியாமல் ரொம்ப அவமானப்பட்டேன். என்னை பார்த்து இவெல்லாம் என்னத்தை படித்து கிழிக்க போகிறான்னு இலக்காரமாக கேலி கிண்டல் பண்ணவங்க தான் அதிக பேர். அதெல்லாம் என்னோடய வெற்றிக்கு தான் இன்றைக்கி தான் எனக்கு புரியுது. என்னடா கார்த்தி டல்லாக இருக்க? ஒன்றுமே புரியலடா. ஏன்டா காலேஜ் வந்துட்டு இருக்குடா, என்ன பண்ணுறேனே தெரில. போய் இந்த ஸ்டாஃபே பாடுறா, சரியாயிடும். சார் சார் சொல்லுப்பா. சார் எனக்கு ஒரு ப்ராப்ளம் சார். நான் தமிழ் மீடியத்துலேருந்து வந்திருக்கேன் சார். இங்கே இங்கிலீஷில் நடத்துகிறாங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது சார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். நீங்கள் தான் சார் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும். இது ஒரு ப்ராப்ளமே இல்லைப்பா, எல்லா தமிழ் மீடியம் பசங்களும் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் தான். நீ உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா என்னையோ இல்லை டிபார்ட்மெண்ட்டில் இருக்க யாரையோ கன்சல்ட் பண்ணு, ஓகேவா? ஓகே, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேச வேணும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த காலேஜ்க்கு நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா என் வாழ்க்கையை மாற்றினதே இந்த காலேஜ் தான். Good morning my dear students.
I am Mani and I am your English tutor. English is very important and you need to be very fluent in English. So I'll be monitoring you and helping you communicate better in English. You get up. Not you, the one at the back. என் பேர் துளசிராம். நான் சென்னையிலேருந்து வரேன். அண்டு தம்பி தமிழ் இல்லைப்பா, இங்கிலீஷில். மை நேம் இஸ் துளசிராம். சார் எனக்கு சரியாக பேச வரல சார். நான் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்த தடவை பேசுகிறேன் சார். இங்கிலீஷில் பேசுகிறது அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இல்லை. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணால் எல்லாராலையும் நல்லா இங்கிலீஷில் பேச முடியும். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் பிளேஸ்மெண்ட் ஒரு முக்கியமான தருணம். என் வாழ்க்கையிலும் அப்படி தான் அமைஞ்சது. பிளேஸ்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண நாட்களை என்னால் மறக்கவே முடியாது. அந்த வகையில் என் காலேஜ் எனக்கு ரொம்பவும் உதவி செஞ்சுருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். தேங்க்யூ சார். சார், மை நேம் இஸ் துளசிராம். ஐ ஆம் ஸ்டேயிங் இன் சென்னை. Sir, I am born and brought up in Chennai. My hobby my hobby is playing cricket. எம்டி பேப்பராக இருந்தேனா இப்போ என் பேர் பேப்பரில் வர அளவுக்கு பெரிய ஆளானதுக்கு காரணம் வேல்டெக். சீக்கிரம் வாடா, இதோ வந்துட்டேன்டா. டேய் சீக்கிரம்டா. இதோ சாரி பாஸ். சாரி. Wait, who is Kishore? Sir, I'm sir. Yeah, you may go. Okay, thank you. மச்சான், all the best டா. Okay, thank you டா. இப்போ இப்படி ஓடிட்டுருக்க நம்ம கிஷோர் அன்றைக்கி நடந்த இன்டர்வியூவில் ப்ளேஸ் ஆகிட்டார். லட்சியத்தை அடைந்தவர்களின் வாழ்க்கை வரலாறு இது. விளையாடிய பருவத்தில் விண்மீன்களை பிடித்தவர்கள் எங்கள் மாணவர்கள். நேற்று இன்று நாளை என்பார்கள். நேற்றையவர்கள் சாதித்து விட்டார்கள். இன்றைய நாங்கள் வெல்லப் போகின்றோம். நாளை வரப்போகும் நீங்களும் சாதிப்பீர்கள். இதற்கு முழு காரணம், முழு உறுதுணை, முதுகெலும்பாக நின்று எங்களை வழிநடத்தச் செய்வது எங்கள் கல்லூரி வேல்டெக்.